நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் கர்னல் திரு ஜான் பிரின்ஸ் அவர்கள். சார் வணக்கம். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஒருபுறம் உத்தம்பூர்ல பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நீடித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது நிலவி வரக்கூடிய இந்த சூழலை எப்படி பார்க்கிறீங்க? இது வணக்கம், எல்லாருக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா தான் இருக்கும். ஏன்னா இப்போ மக்கள் கொந்தளிப்புல இருக்கிறாங்க, ஆக்ஷன் கேட்கறாங்க. ஆனா அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த தீவிரவாதிகள் நேத்து 2 பேர்த்த நம்ம இது பண்ண வச்சுட்டோம். நேத்து அந்த ஆபரேஷன்ல ஈடுபட்ட ஆபீசர் கூட இன்னைக்கு காலையில் என்னால பேச முடிஞ்சது. அப்புறம் மீதி இருக்கவங்கள தேடணும். அது இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற, ஏன்னா 7 பேர் தான் வந்திருப்பாங்க, ஊடுருவ ஆயிருப்பாங்க, பண்ணிருப்பாங்கன்றது நிச்சயம் இல்லை. நிறைய பேர் வந்திருக்கலாம். அதனால இந்த தேடும் வேட்டை கண்டினியூஸா நடைபெறும். அதுல போத் சைட்ஸ்ல கொலாட்ரல் ஆகிறது சகஜம்தான். அதை நம்ம பொறுத்துக்கணும். நீங்க ஒரு ராணுவ வீரர் இறந்திருக்காரு, நீங்க உங்க மூலமா தான் நான் கேள்விப்படுறேன். நான் வெளியே இருந்தேன், எனக்கு அதை ஃபாலோ பண்ணல. அதனால இது எல்லா இடத்துலயும் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம பார்டர் ஆக்டிவேஷன் பத்தி எல்லாம் கூட பேசிட்டு இருக்கிறோம். அதனால இதுக்கெல்லாம் நம்ம நாட்டு மக்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இதற்கு வேணும். ஏன்னா இந்த ஆர்மின்றது இந்தியன் ஆர்மி, பூரா தேசத்தோட ஆர்மி, தேச குடிமக்களோட சப்போர்ட் இது இருந்தாதான் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆக முடியும். மிக்க நன்றி திரு ஜான் பிரின்ஸ். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.